அதை கெடுத்துட்டு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உயிர் போகிற சமயத்தில் கூட கெடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சுபாவம் அப்படிங்கிறது உதாரணம் பாருங்கள். ஒருத்தன் வந்து 20 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கை ஊன மாட்டோம். அவன் வந்து அவனுக்கு வந்து 300 குறும்புன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணி கெடுதல் பண்ணிட்டு தான் இருப்பான். கடைசியில் அவங்க டைம் உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன சொன்னான்னா, எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருக்கும் கெடுதல் பண்ணிட்டு தாங்க அவன் சோகம்னு வச்சுங்களேன். இப்போ நான் சார் தருவாயில் இருக்கிறேன், என்னை வந்து நான் கடைசி காலத்தில் வந்து யாருக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு நான் இறந்த வாட்டி 2 கையும் வெட்டி வயிற்றை கிழிச்சு குடலாம் எடுத்துகிட்டு எனக்கு புதைச்சிடுங்க, அப்பயாவது ஆத்மா சாந்தியாகவும் உங்களுக்கு நன்மை பண்ண மாதிரி இருக்கட்டும், எனக்கு கட்டான் தண்டனை, அப்போ தான் உங்களுக்கு மன நிறைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டானா. உடனே இவனை போய் சுடுகாட்டில் போய்ட்டு இவனுக்கு கை 2 வெட்டிவிட்டு வயிற்றுலாம் கிழிச்சிட்டு புதைச்சிட்டாங்களாம். புதைச்சிட்டுலாம் வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் எதில் வந்துச்சான். என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை இப்படி சொன்னாங்களாம். இவன் என்ன பண்ணிட்டான், சாகிறதுக்கு முன்னாடி போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், இது மாதிரி என்னை வந்து ஊர் மக்கள்லாம் கொடுமை பண்ணி கையெல்லாம் வெட்டி வயிற்றுலாம் கிழிச்சிட்டு புதைக்க போகிறாங்க, நான் செத்த உடனே இது மாதிரி சாகிறதுக்கு முன்னாடியே என்ன இது மாதிரி கொடுமைப்படுத்த போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுட்டானா. அவன் அதே மாதிரி வந்து நோண்டி பார்த்தா அதே மாதிரி எல்லாம் கைக்கெல்லாம் வெட்டி இருந்துச்சான். அதனால் சாகும் போது கூட இவன் இந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணிட்டு தான் போவான்ற உதாரணம்னு வச்சுங்களேன். சுபாவத்தை எவனும் மாற்றிக்க மாட்டானுன்னு வச்சுங்களேன்.